को हमारे मुंह से डालिए, எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கட்டும். सभी की लाभदायी हो जाए, விசுவாசத்தால் நிரப்புங்க. विश्वास से भर दीजिए। ஹalleluya 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 ஹalleluya. எல்லாருடைய காதுகளையும் எங்களுடைய இருதயங்களையும் திறந்திருங்கப்பா. सभी की कानों हमारे हृदय को खोल दीजिए, எனக்கு பேச பலன் தாங்க. हमारे बातें करने के लिए बल दीजिए। இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। யாவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதல். सभी को यीशु के मीठे नाम से बधाई देती हूँ। நீதிமொழிகள் 18:10. नीति के वचन 18:10। கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தரின் நாமம் பலத்த यहोवा की नाम दृढ़ है, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். दार भी उसमें जाके बसे रहेंगे। யாருக்குன்னா அடக்கம் கிடைக்கும்? किसको शरण स्थान मिलेगी? யார் கிடைக்கும்? किसको मिलेगी? ஹalleluya हालेलुया। நீதிமான் தான் போக முடியும். धार्मिक उसमें जा सकती है। நீதிமான் தான் அந்த கர்த்தரின் நாமத்துக்கு உரிமை உண்டு. धार्मिक लिए यहोवा के नाम के लिए हक होती है। 1 கொரிந்தியர் 2:9 சொல்லுது. पहले कुरिन्थियों दूसरा अध्याय 9वां वचन कहती है। 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நம்மளுக்கு இந்த பைபிள் பூரா என்னென்ன ஆசீர்வாதம் எழுதியிருக்கிறதோ அது நமக்குரியது. ये सारे बाइबल जो आशीष लिखा है सब कुछ हमारी है। நம்ம அதை எப்படி விசுவாசிச்சோமோ அப்படி நமக்கு கிடைக்கும். हम किस प्रकार उन्हें विश्वास करते हैं उसकी जरिए से मिलती है। அதான் பவுல் சொல்றாரு, எழுதியிருக்கிறபடி தேவன் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் அன்புகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, परंतु ऐसे जो लिखा है कि जब बातें आंखों नहीं देखी और ना कान नहीं सुनी, காது கேட்கவும் இல்லை என்றுக்கோ, कान भी नहीं सुनी, காது கேட்கவும் இல்லை. காது கேட்கவும் இல்லை என்றுக்கோ. ஹalleluya हालेलुया। அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. जब वो मनुष्य के हृदय में मनुष्य की चित्त में नहीं पड़ी। நீதிமான் யாரு? धार्मिक कौन है? ஏரின் தோட்டம் உறவ போனோடனே அவங்க அந்த ஆதாமுடைய வம்சங்களாக நம்ம இருக்கோம். यदि उस वाटिका के अंदर जाते ही हम आदम की वंशावली हो जाएगी। நம்ம நம்ம வந்து அந்த ஆதாம் கூட பற்றி சொல்லியிருக்கு, மாம்சம்னு சொல்லியிருக்குது. अब आदम के बारे में कहती है कि वो शरीर के अनुसार है कर ஆதாம் வழி வந்தவங்களுக்கு மாம்சம்னு சொல்லியிருக்கு. आदम की वंशावली में आने वाली की जो मांस कहलाती है। மாம்சம்னா शरीर மனுஷன். और जो पुराने मनुष्य, அதான் ரோமர் 6:6 சொல்லுது. रोमियो चट्टा वचन कहता है, முதல் பெற்றோராகிய ஆதாம் நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு வாசி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். கலாத்தியர் 5:24. गलातियर 5:24। கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப நீதிமான் யாரு? धार्मिक कौन है? கிறிஸ்துவனுடையவர். मसीह की है। அவங்க மாம்சத்தை என்ன செஞ்சிருக்காங்க? சிலுவையில் அறைஞ்சிருக்காங்க. उनकी शरीर को जो उसके सारे कार्यों को क्रूस पर मारा गया है। முதல் பெற்றோராகிய ஆதாமிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் கலக குணத்தை சுதந்திரிச்சிருக்கோம். पहले जो जन्म हुआ उस आदम की जरिए से हम झगड़े की आत्मा को पाली है। இதைதான் பழைய மனுஷன் நம்ம சொல்றோம். इसे पुराने मनुष्य करके कहलाता है। நம்முடைய பிரச்சனை மாம்சமானதா இல்லைன்னா பிசாசு சம்பந்தமானதான்னு நம்ம கவனிக்கணும். हमारी समस्या क्या शरीर के अनुसार है क्या, नहीं तो शैतान के कम जान पेट लाना है। கொலோசியர் 3:3 வாசிப்போம். कोलोसियर 3:3 पढ़ेंगे। ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்காதுதான் புதிய மனுஷன். उनकी जीवन हमारे अंदर है, वही नए मनुष्य है। நம்ம
நம்ம மாம்சம் தன்மைக்கு எதிராக சிலுவையின் அனுபவத்துக்கு நம்ம வரணும். हम शरीर के अनुसार की नहीं, जो मसीह के क्रूस से तले आना है। நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. जो मैं बोलती हूँ आपको समझने में आती है कि नहीं? அல்லேலூயா. हालेलुया। நான் எதுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் ஆண்டவர்? किसी लिए परमेश्वर ने क्रूस पर चढ़ा गया है। நம்ம மாம்சத்தின்படி நடக்காம ஆவியின்படி நடக்கும்படி நம்ம அவர் சிலுவையில் அறையப்பட்டார். हम शरीर के अनुसार ना चलते हुए आत्मा के जरिए चलने के लिए उसने क्रूस पर चढ़ा गया है। எபேசியர் 4:24 பாருங்க. एफेसियंस 4:24 पढ़ेंगे। மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. हालेलुया। நீதிமான் யாரு? धार्मिक कौन है? புதிய மனுஷன். नए मनुष्य। நம்ம எல்லாருமே புதிய மனுஷனா ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். हम सब नए मनुष्य बनना करके हम सोच रहे हैं, ஆனா நம்மால முடியாது. लेकिन हमारे से नहीं हो ஆனா सकती, தேவனால முடியும். लेकिन प्रभु से हो सकती है। முதல் மனிதனாகிய ஆதாமுடைய குணம் கலக குணம். पहले मनुष्य के आदम के उस गुण है कि झगड़े की है। அவன் தேவனை நம்பல. वो योगों की भरोसा नहीं रखा है। பிசாசு ஏமாத்தினதை அவங்க வஞ்சிக்கப்பட்டாங்க. शैतान ने उसे धोखा दिया है, वे बर्मा गया है। நம்ம எல்லாருக்குமே தெரியும். हम सभी लोग जान लिया है। அப்போ நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. जो शास्त्र कहती है कि हमारे लिए मसीह की विचार है कर 1 கொரிந்தியர் 2:16 சொல்லுது. पहले कुरिन्थी 2 अध्याय 16 वचन। கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அவர் எவ்வளவு தைரியமா சொல்றாங்க, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. उन्होंने कहता है हमारे लिए जो मसीह की विचार है। நம்ம ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவின் சிந்தை வேணும்னு தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். हम हर एक लोगों की मन की जो मसीह की विचार चाहिए कर वो क्रूस पर चढ़ा गया है। அது நம்மால முடியாது. वो हमारे से नहीं होती है। ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக 36, 26, 27 சொல்றாங்க. जो एजेकियल बहुत से जगह में जो परमेश्वर इस प्रकार कहता है 36 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அல்லேலூயா. யார் பண்ணுவா? कौन करेंगे? ஆண்டவர் பண்ணுவார். प्रभु करेंगे। நமக்கு இலவசமாக அவர் சிலுவையில் சம்பாதித்து இதை தந்திருக்காங்க. उन्होंने मुफ्त में हमारे लिए क्रूस पर कर्जा उठाकर हमें दिया है। நவமான இருதயத்தை தருவேன்னு சொல்றாங்க. हमारे लिए अच्छी मन को दूंगा करके कहता है। நம்ம நவமான இருதயுடையவர்களா இருக்கோமா? हम अच्छी मन वाले के समान रहते हैं क्या? ரோமர் 8:6 அடிக்கடி நம்ம கேட்போம். रोमियो 6 अध्याय 8वां वचन बार-बार हम सुनते हैं। மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. இப்போ நம்ம வாசம் 26, 27 अभी जो 25 और 24 में पढ़े हैं 27 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, तुम्हारे लिए नए मन को दूंगा நவமானனா புதிய இருதயத்தை और नए मन को दूंगा। உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு तुम्हारे भीतर नई आत्मा को जो बना करूंगा। கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு जो पत्थर के हृदय को तुम्हारे से निकलकर சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். और तुमको मांस से भरा हृदय को दूंगा। அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடைய அல்லன்னு சொல்லியிருக்கார். उनकी आत्मा नहीं है, वे उनकी नहीं करके बतलाती है। தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்றார், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து तुम्हारे मन में मेरे आत्मा को रखकर உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் तुमने मेरे आज्ञा के ओर से चलने, என் நியாயங்களை கைக்கொள்ளவும் मेरे नियम की पालन करने, அவின்படி செய்யவும் பண்ணுவேன். उनके अनुसार करने के लिए करूंगा। யார் பண்ணுவா? कौन करेंगे? அந்த ஆவியானவர் நமக்குள் இருந்து ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா அவர் செய்வார். उस आत्मा जी के अंदर हम जगह देकर करेंगे तो वो करता है। அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மள நொறுக்குது. हर एक समस्या में तोड़ती है। அந்த நாள் அந்த புதிய
புதிய மனுஷனை தடுத்து கொள்ளணும்னு பைபிள் சொல்லுது. उस नए मन को मनुष्य को पहनना करके बाइबल कहता है. பழைய மனுஷனை களைந்து போட்டு पुराने मनुष्य को निकालकर பழைய மனுஷனுக்கு மாம்ச சிந்தை தான் இருக்குது. पुराने मनुष्य के लिए मांस की जो मन है, சிந்தை கிடையாது. आत्मिक विचार नहीं है. யாக்கோபு பிள்ளைகள் 12 பேர். याकूब की सब बच्चे 12 लोग थे. ஹalleluya. हालेलुया. அப்போ அந்த 12 பேர்ல யோசேப்போடு ஆண்டவர் இடைப்பட்டார். जो उस 12 व्यक्ति में जो यूसुफ के अंदर परमेश्वर ने प्रकट किया है. ஆண்டவர் சின்ன வயசுலயே அவர் சொப்பன மூலமாக பேசினார். वो छोटे उम्र में ही सपना के जरिए से प्रभु ने बात किया है. யோசேப்பை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். यूसुफ के बारे में सब हम जानते हैं. பைபிளில் இருக்க நீதிமான்ல யோசேப்பு ஒருவர் முக்கியமானவர். जो बाइबल में लिखा हुआ उस धार्मिक से यूसुफ एक धार्मिक था. எனக்கும் உங்களுக்கும் யோசேப்பின் ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. मेरे लिए आपके लिए यूसुफ की जो आशीष रखा गया है, இது நம்ம கரத்துல தான் இருக்கு. ये हमारे हाथों में है. அப்போ 12 பேர்ல யோசேப்பு கூட தேவன் சொப்பன மூலமாக பேசினார். जो 12 व्यक्ति के साथ परमेश्वर ने उस यूसुफ के अंदर सपने के जरिए बातें करने लगे. பிரியமான மனைவி ராகேல் குள்ள பையன் யோசேப்பினா அதுல வேற அன்பு. जो उनकी रागेल की प्रिय रागेल की उसकी पत्नी थी, उनकी बेटा यूसुफ था. ராகேல் சொல்றாங்க அவங்க அக்கா குழந்தையா பார்த்து பொறாமப்படுறாங்க. जो उस रागेल ने उसकी बहन ने बच्चों को जन्माती है, इसलिए वो जलन हो जाती है. யாக்கோபு சொல்றாங்க எனக்கு பிள்ளைதாரி இல்லைன்னா நான் சாப்பிடுறேன். जो याकूब से कहता है मेरे लिए संतान दीजिए नहीं तो मैं मर जाऊंगा. இப்படி நம்ம குடும்பங்கள்ல நிறைய காரியங்கள் நம்ம பேசுறோம். ऐसी हमारे परिवार में कई प्रकार की कार्य होती है. அவங்க அறியாமையினால அப்படி சொன்னாங்க. वे अनजान के जरिए से ऐसे बोलने लगे, பொறாமையினால சொன்னாங்க. जलन के जरिए से बोलने लगी. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆவின் சிந்தை இருந்தா பொறாமை வராது. हम हर एक लोग हाथ में की विचार है तो हमारे जलन नहीं आती है. அதுதான் நம்ம பார்க்கணும். उसे ही हम देखने वाले हैं. அப்போ பொறாமை வரும்போது முரட்டாட்டங்கள் மிருகத்தனங்கள் எல்லாம் வருது, அன்பே இருக்காதாங்க. जलन आते ही जो उसकी गुण में एक जो गलगी तो होती है. ஆண்டவர் வந்து ராகேலை நினைத்தருளுகிறார். जो प्रभु ने रागेल को जो याद दिलाते हैं. இப்போ யோசேப்பு பிறக்காங்க இன்னும் ஒரு மகன் எனக்கு. तब योसेफ जन्म होता है और एक बेटा भी उनके लिए हो जाती है. அப்படின்னு அவங்க சொல்றாங்க. वैसे ही वो कहता है. இப்போ அளவுக்கு மீறி எல்லாருக்கும் யோசேப்பு தெரியும். सभी यूसुफ को जानता है. அதனால அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. लेकिन उसमें से हम क्या सीखना है? யாருக்கு ஆண்டவருடைய ரகசியம் இருக்கும்? किसके लिए प्रभु की रहस्य होती है? சங்கீதம் 25 இருக்கு. भजन संहिता 25 में है. பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தருடைய ரகசியம் இருக்கு. यहोवा की भय मानने वाले के अंदर प्रभु की रहस्य है. எல்லாரும் இஸ்ரவேலர்கள். सभी इजराइल के लोग हैं. ஆனா யோசேப்பு தனிப்பட்டவரா இருக்காரு. लेकिन यूसुफ एक अलग व्यक्ति के समान रहता है. அவங்க ரெண்டு பையங்க ரொம்ப சேட்டை பண்ணது அவங்க அப்பாட்ட சொல்லிட்டே இருக்காங்க. उनकी बेटे ने जो दो बेटा जो बहुत मस्ती करता वो पिता के पास बोलते ही रहता है. வித்தியாசமானவங்களா இருக்காங்க. एक अलग प्रकार की होती है. இப்போ எல்லாரும் இந்த ஏற்கனவே யோசேப்பு மேல மற்றவங்களுக்கு பூரா பொறாமை. पहले से यूसुफ के साथ दूसरे लोग जलन उठा रहे थे. அந்த பொறாமை மிருகத்தனத்தை உண்டாக்குது. उस जलन को जो पशु की समान गुण को लेकर आती है. நம்ம வந்து எல்லாமே நமக்கு வந்து பலிக்கும். सभी हमारे आकर हमारे पूरी हो जाती है. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அவயவங்கள். हम सब हर एक अंगों बनकर रहता है. முன்னால யார் பின்னால நமக்கு ஒண்ணுமே இல்லை. कोई आगे खड़ा रहे कोई ना पीछे खड़ा रहे, हमारे कुछ बात नहीं है. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை தந்திருக்காரு. हमारे हर एक लोगों को हर एक काम दिया गया है. அறிந்து கொள்ளணும். उसे हम पहचान लेना है. ஹalleluya. हालेलुया. அப்போ இவர் ரொம்ப அன்பா இருக்காரு. அது மாத்திரம் இல்ல, இவங்க சொப்பனத்தை போய் சொல்லிட்டு இருக்காரு. इन्होंने बहुत प्रेम से रहता है. इनके सपने के बारे में वहाँ पर बताते हैं. எல்லாரும் கதிரும் என்னை வணங்குது. सभी की जो फसल मेरे लिए प्रणाम करता है कर. அப்பா அம்மா கதிரும் என்னை வணங்குதுன்னு சொல்றாங்க. माँ बाप की उस फसल भी मेरे और जो दंडवत करता है कर. ரொம்ப பொறாமை. वैसे बहुत जलन होने लगे हैं. ஹalleluya. हालेलुया. அப்போ இப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஆடு மேய்க்க போயிட்டாங்க. ऐसे रहते समय इन्होंने बकरा की चरवा करने गया है. 10 பேரும் போயிட்டாங்க. 10 लोग भी गए थे. அவங்க அப்பா சொல்றாரு, अभी उनकी पिता कहता है ஏறக்குறைய 17 வயசு. लगभग उनकी 17 उम्र था. நீ சகோதரரை போய் பார்த்து. तो अपने भाई चला को देख रहा. அப்ப சீகையில அவங்க ஆடு மேயும்
ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. सीगे में वो चरवा कर रहा था। இவர் சிஎம்க்கு போறாரு. अभी सीगे में जा रहा है, அங்க கிடைக்கல. वहाँ पर नहीं मिला है, இப்ப தேடிட்டு இருக்காரு. अभी ढूंढ के रहता है। ஒருவர் கேட்காரு, என்ன தேடிட்டு இருக்காரு? एक व्यक्ति पूछ रहा है कि तुम क्या ढूंढ रहे हो, என் சகோதரர்கள் எங்க போனாங்க? मेरे भाई लोग कहाँ गए हैं कर कर। நம்ம தோத்தான் போறேன்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. जो बोले कि तोतान में जा रहे करके वे लोग बोलने लगे कर कर। தொடர்ந்து இவர் தோத்தான்ல और பார்க்க लगातार वो तोतान में जाकर देखता है। நம்மளுக்கு தெரிஞ்ச சம்பவம் हम सब जाने हुए कार्य है। தூரத்துல இருந்து வரும்போது दूर से आते ही, அதாவது கர்த்தருடைய நாமம் வளர்க்க நீதிமான் அதற்கு ஓடி यहोवा की नाम दिन घड़े, जो दर में उसमें जाके बसेंगे। எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை வேதனைகள், कितने वेदना, कितने जो बर्माए गए कार्य, எல்லாமே எதிரா வந்தாலும் सब कुछ हमारे विरोध हो सकती है। நானும் நீங்களும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். मैं भी, आप भी अच्छे मन के साथ रहने के लिए सिखाया जाना है। அதுதான் ஆவின் சிந்தை. वही आत्मा की विचार है। இப்ப இவங்க பொறாமப்படுறதெல்லாம் இவர் நினைக்கல. யோசிப்பு अब इन्होंने जलन उठा है, यूसुफ ने उसे मन में नहीं रखा है। சகோதரர்களை பார்க்க போறாங்க. अभी भाईचारा को देखने के लिए गया है। அப்ப நான் சொப்பனக்காரன் வந்துட்டான். अब देखो सपना वाला आ गया है। இவனை பொண்ணு போட்டுட்டா அவன் சொப்பனை எப்படி பழிக்குது? इसे मार डालेंगे तो इसकी सपना कैसे पूरी हो जाती है। மனித யோசனைகள் ஒண்ணும் செய்ய முடியாது. मनुष्य की विचार कुछ भी नहीं कर सकती है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம எல்லாரையும் அவர் மன்னிக்கிறது. सभी को क्षमा करने वाला परमेश्वर है। நம்ம முரட்டாட்டங்கள்லாம் நம்ம விட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி கேட்கும்போது நம்ம ஜெபத்தை கேட்கிறவர். उनकी गुण को सब बदल कर हम दीन होकर प्रभु के से मांगते समय सब कुछ बदल देता है। வேத பாடத்துல வாசிப்பேன். उसे हम शास्त्रों में पढ़ रहे थे। எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, जिसके अपराध क्षमा गया है, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, जिसकी पाप ढापा गया है, அவன் பாக்கியவான். वे धन्य व्यक्ति है। எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார், जिसकी अपराधी को प्रभु ने मन में नहीं रखा है, அவனுடைய ஆவி கபடமில்லாதிருக்கிறது. जिसके आत्मा में कपट नहीं है। நம்மளுக்கு ஒரே ஒரு ஆளை பார்த்து தான் சொன்னாரு. हमारे एक ही व्यक्ति को देखकर कहा है, கபடத்தை निष्कपट की इज़राइल का எல்லாரும் घर। பார்த்து சொல்லல. सभी को देखकर नहीं कहा है। அப்ப நானும் நீங்களும் வசனத்தை ஆராய்ந்து ஆசை போட்டு அதுல நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கிறதோ அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். मैं भी अभी वचन को जांच कर उसे अपना लेकर उसके अनुसार हम चलना है। இதே நேரத்துல அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பாக்கியமான்னு சொன்னார். இப்ப அவர் சொல்றாரு சங்கீதக்காரரு, अब अपराधी सब कुछ क्षमा किया है, वे धन्य व्यक्ति करके कहलाते हैं। भजन संगीता वाला பாவத்தை அடக்கி வச்ச மட்டும் जो पाप को दबा के रखते समय நித்தமும் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போய் हर रोज मेरे जो कराहट के जरिए से मेरी हड्डियां पिघल गई है। நம்ம சின்ன குற்றம் பெரிய குற்றம் செஞ்சாலும் உடனே ஆண்டவரோட ஒப்புரவாயிரும். छोटी गलतियां या बड़े गलतियां जो कुछ भी करे तो प्रभु के पास मेल मिलाप होना है। அப்ப அடக்கி வச்சதுனால இரவும் பகலும் என் மேல் உங்க கை பாரமா இருந்ததுனால் रात दिन तेरे हाथों ने जो मेरी ओर से बोझ से भरा है, என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போய் मेरे सब बल जो उस सूखे धूप के समान पिघल गया है। நம்ம ஒருத்தர் பூரண புருஷர்கள், हम सभी लोग पूर्ण पुरुष नहीं है, குறைவுள்ளவர்கள். हम कमी हटी है। குறைகளை உடனே உணரணும். तुरंत हमारे कमी हटी को महसूस करना है, உடனே ஆண்டவரோட ஒப்புரவு. तुरंत प्रभु के अंदर मेल मिलाप होना है। அதான் அவர் சொல்றாரு, इसे उन्होंने बतलाते हैं, நான் என் அக்கிரமத்தை மறக்காமல் मैं अपने अपराधी को ना छुपा है, என் பாவத்தை உனக்கு அறிவித்தேன். मेरे पापों को तुझ पर प्रकट किया है, என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். और अपने अधर्म को ना छुपा है कि मेरे अपराधी को तेरे पास कबूल किया हो। நம்ம குறைகளை ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தி மன்னிப்பு கேட்கும்போது தேவரே நம்முடைய பாவத்தின் தோஷத்தை என்ன செய்தாரு? மன்னித்தார். हमारी कमी घाटी को प्रभु से मांगते समय प्रभु ने अपने पाप को क्षमा कर लेता है। நமக்கு சகாயம் கிடைக்கும்போது நம்ம ஜெபம் பண்ணும்போது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தா கூட என்ன செய்யாதான் ஒண்ணு வர. हमारे सहायक के समय में प्रभु से मेल मिलाप होते समय कितनी बड़े पहाड़ आए जो हमारे कुछ नहीं कर सकती है। நமக்கு உலகத்துல உபத்திரம் உண்டுதான். हमारे जगत में जो संकट है, இந்த வார்த்தையின் அர்த்தம் நமக்கு புரியணும். लेकिन इस वचन की मतलब मालूम पड़ना पड़ती है। விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். तुम्हारी विश्वास संसार को जीतने वाला जीती है। நமக்கு விசுவாசிக்க பலம் கிடையாது. हमारे विश्वास रखने के लिए बल नहीं है, அவருடைய வேதத்தை தியானிக்க அதுல பலன் கிடையாது. लेकिन उसके शास्त्र को जांचते उसमें हमारे बल मिलती है। பாட்டு இப்படி வருது, விசுவாசத்தால் பிழைத்தோம்.
அது என்ன பாதை? அது என்ன பாதை? வீர பாதை. जो विश्वास के जरिए उस मार्ग में हमारे लिए देता है. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம ஒவ்வொருத்தரும் கோழைகள் கிடையாது. मसीह को स्वीकार के हम हर एक लोग अनाड़ी नहीं है. அவர் நம்ம நினைவா இருக்காரு. वो हमारे याद से रहता है. உள்ளங்கையில வரைந்து हमारे अपने हाथों से रचा लिया है. காரியம்லாம் கேட்காத போல இருக்குது. अपने कार्य ना सुनी समान होती है. நம்ம ஜெபம்லாம் மடியில வந்தது போல இருக்குது. हमारे प्रार्थना हमारे गोद में है जिससे दिखाई पड़ती है. हालेलुया हालेलुया. அதுதான் சொல்லுது விசுவாசத்தால் பிழைத்தவங்க வீரபாதை. அது வீரபாதை. इसलिए कहता है कि जो विश्वास में जीतने वाले जिस विजय की मार्ग में वो चलता है. நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும். வசனம் என்ன சொல்லுது? वचन क्या कहता है? उसके जरिए से चलना है. யோசேப்புக்கு நம்மள மாதிரி இதெல்லாம் கிடையாது. यूसुफ का हमारे अपने समान ऐसे नहीं था. அப்பா சொல்லி கொடுத்திருப்பாங்க. उनके पिता ने उसको बताए रहेंगे. அதனால கர்த்தருக்கு ரொம்ப பயப்படுவார். इसलिए यहोवा को बहुत भय मानता है. இவங்க தூரத்துல இருந்து வரும்போதே கொலை செய்யணும்னு திட்டம் போட்டு दूर से अपने भाई को देखकर इन्होंने जो भाई लोग सोचा कि इनको घात करना है. ரூபன் சொன்னாங்க அப்படி செய்யாதங்க நம்ம சகோதரன். रूबन कहता है ऐसे मत करो, अपने भाई है. இந்த குழியில தூக்கி போடுவோம். इस गड्ढे में डाल देंगे. அவங்க கையில இருந்து தப்புவிக்க அவர் சொன்னார். उनके हाथों से बचने के लिए उसे ऐसे कहा. उसको कैसे रहेगा? ஏன் இப்படி வருது? क्यों इस प्रकार आती है? जलन. பொறாமை எவ்வளவு பெரிய பாவம். जलन कितनी बड़ी पाप है वो नहीं जानते हैं. மற்றவருடைய காரியத்தை நாம் தலையிடும்போது दूसरे की बातों में हम करते ही நம்ம வனாந்தரத்துல தான் காணப்படுவோம். हम जंगल में दिखाई पड़ेंगे. நமக்குரிய சுதந்திரத்தை பண்ணுவோம். अपने सुगंधरा को नहीं पाएंगे. பொறாமை பகைமை நம்மையும் நம்முடைய சூழ்நிலையும் பிறரோடு ஒப்பிடுதல். जलन और कलगित और व्याकुल करना और एक दूसरे से लड़ाई करना ये सब होती है. அவங்கள மாதிரி நம்ம இல்லையே நினைக்க கூடாது. उनकी समान में नहीं है करके नहीं सोचना है. அவர் என்ன சித்தம் வச்சிருக்காரோ அதை மனரமியமாக நீங்க ஏற்றுக்கொள்ள वो வேண்டும். कौन सी शुद्ध रखा है उसे अच्छे मन के जरिए से अपना लेना है. இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. इस संसार हमारे लिए खुद की नहीं है और एक दुनिया है. தானியேலும் யோவானும் அந்த வருங்காலத்தை பற்றி அரசியலை பற்றி எல்லாம் தீர்க்க தரிசனமா ஆண்டவர் ஒரு வச்சதை எழுதியிருக்காங்க. जो दानियल और यूहन्ना ने इस प्रकार लिखा है कि यहोवा के बारे में उनकी भविष्य के बारे में लिखा रखा है. இப்போ யுத்தங்கள் செய்தி நமக்கு अब युद्ध की संदेश हम सुनते हैं. நமக்கு பயம் இல்லை. हमारे डर नहीं. யாருக்கு? किसके लिए? கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்கள், मसीह की विचार रहने वालों को, நீதிமான்கள், धार्मिक लोग, தேவனுக்கு பயப்படுகிறார்கள், प्रभु के भय मानने वालों को. நமக்கு அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறத கண் காணவுமே காது கேட்கும். उन्होंने जो तैयार करके रखा है हमारे कान नहीं सुना, हमारे आंखें ना देखी. அவருடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தி उससे अपने आत्मा की जरिए से भी प्रकट किया है. மற்றவருடைய காரியத்தில் நம்ம தலையிடும் போது ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். दूसरे की बातों में हम ना जाते हुए हम सावधान रहे. இப்போ யோசேப்பு வராரு, கொல்லத்தை சதி திட்டம் போட்டு இப்ப கடங்களை போட்டு விட்டாங்க குழியில. अभी यूसुफ आता है, उसे गड्ढे में डाल दिया है. அது எப்படி அழுந்திருப்பாரு? செல்லமா வளர்ந்தவங்க. वो कितने लाडा से जन्म क्या रहेंगे, वो कितने रोया रहेंगे. மற்ற சகோதரோட ஸ்பெஷல் ட்ரெஸ் அவருக்கு. दूसरे भाइयों से, दूसरे बेटों से बढ़कर उनके कपड़े में बहुत बहुमूल्य वस्त्र था. இப்போ யூதா சொல்றாரு, நம்ம சகோதரனை கொண்டு நமக்கு என்ன கிடைக்குது? अभी यूदा कहता है कि अपने भाई को मारकर हमें क्या मिलती है. இஸ்ரவேலர்கள் வராங்க, इजराइल लोग ने आता है, அவங்கிட்ட வித்து போட்டுருவோம்னு சொல்றாரு. उसके पास बेच देंगे कर அதனால குழியிலிருந்து எடுக்காங்க. उसके लिए गड्ढे से उसे निकालता है. இவ்வளவுக்கும் அவர் கண்ணின் மணி போல பார்த்தாரு. इनसे भी आंखों की पुतली के समान में संभालने लगा. யோசேப்பு ஆண்டவர் எப்படி பார்த்தாரு? यूसुफ को प्रभु कैसे देखा है? உங்களை தொடுவோம் என் கண்மணியே, जो तुझे छूता है मेरी आंखों को पुतली को छूता है. क्यों? அவர்களோட ஆண்டவர் இருக்கார். उनकी संग प्रभु है. அவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை யோசேப்போட இருக்கு. प्रभु के अनुग्रह यूसुफ के साथ रहा. அவங்க மேல் ட்ரெஸ் கலட்டிட்டாங்க, उनके ऊपर के वस्त्रों को निकाल दिया है. எல்லாமே தான் போயிருப்பாரு. वैसे बिना वस्त्र के जरिए गया रहेंगे. 39 அதிகாரத்துல எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்க. 29वां अध्याय में मिस्र देश में लेके गया है. 39:1 வசனம் வாசிப்போம். उत्पत्ति की पुस्तक 29वां अध्याय पहले वचन को पढ़ेंगे. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். அப்ப எல்லா மனுஷரோட அவர் ஸ்பெஷலா தெரிந்தார். सभी मनुष्यों से उन्होंने स्पेशल दिखाई दे पड़ता है. யாருக்கெல்லாம் தேவ பக்தி இருக்குதோ, जिनके लिए प्रभु की भक्ति है, யாருக்கெல்லாம்
தேவ பயம் இருக்குதோ जिनके लिए प्रभु की भय मानता அவன் है, எங்க இருந்தாலும் பிரத்யேகமா தெரிவான். वो कहाँ भी रहेगा तो जो एकदम श्रेष्ठ दिखाए जाएंगे। அதனால சாலமோன் சொன்னாங்க, इसलिए सुलेमान कहता है, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். यहोवा की नाम दृढ़गढ़ है, அவ்வளவு பாதுகாப்பு. क्योंकि इतनी सुरक्षा। நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா. धार भी उसमें जाके बसेंगे। நமக்கு நிறைய பிரச்சனை, ஒண்ணுமே காரியம் முடியல. हमारे बहुत समस्या, कुछ कार्य सफल नहीं होती है। நமக்கு நிறைய முடியாத காரியம் இருக்குது. कितने कार्य हम ना चुप रख सकता है, ஆனா நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். लेकिन लज्जित होके नहीं जाएंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வசனத்தை நம்ம தியானிக்கணும். वचन पर जांचना है, சுய புத்தியில சேரக்கூடாது. अपने खुद बुद्धि में नहीं रहना है। அப்போ இவங்களை வித்துட்டாங்க, அங்க போய் இவர் செய்ததெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு. जो वहाँ पर बेच डाला है, जो कुछ कार्य करता है वहाँ पर आशीष हो जाती है। அதனால யோசேப்பு இந்த வீட்டுக்கு தலைவனாக வச்சிருக்காரு. इसलिए यूसुफ को उस घर की नेता बनकर रखा है। 39 அதிகாரம் 9 வசனம் வாசிமா. 29 और 9 वचन पढ़ेंगे उत्पत्ति। இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியா உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கிறார். பின்பாக வாசிமா. யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனா. அழகான யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும். यूसुफ अच्छी सुंदरता और सौंदर्य से भरा था। யூதர்கள் பற்றி சரித்திரம் சொல்லுது, அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. यहूदी के बारे में इतिहास कहता है वे लोग बहुत सुंदर था। அவங்களை பார்க்கும்போது அறிவாளிகளாயும் பலசாலிகளாயும், उन्हें देखते ही जो बुद्धिमान और अच्छे सुंदर व्यक्ति थे। அப்போ அங்க அவர் இவர் உயர்த்திருக்காரு. அந்த பெண்ணு, அந்த போத்திபாருடைய மனைவி இந்த யோசேப்பு மேல கண்ணு போடுது. इस पोतीफार की बीवी ने उनके यूसुफ के ऊपर आग लगाती है। இவர் யோசேப்பு எவ்வளவு நீதிமானா இருக்காரு. यूसुफ कितनी जो धार्मिक था। ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற்றும்படிக்கு யோசேப்பு அதை காத்துக்கொள்ள தேவன் பலன் கொடுத்தாரு. प्रभु की सिद्ध उनके अंदर पूरी होना है, इसके लिए परमेश्वर ने इसे सोफा मार मिले தொந்தரவு பண்ணுது. हर रोज उन्हें तंग देता है। எங்க பார்த்தாலும் அருவருப்புகளை நம்ம பார்க்கிறோம். कहाँ भी गिरनता को हम देखते हैं, எங்க பார்த்தாலும் நேர்மையற்றதை பார்க்கிறோம். कहाँ भी सीधे मानने वाला को ना देखते எங்க हैं, பார்த்தாலும் பொருளாசையை பார்க்கிறோம். कहाँ भी देखे तो वस्तु की लालच को देखते ஆசை, हैं। யாராவது கொடுத்தாதான் ரொம்ப ஆசைப்படுதோம். நம்ம बहुत हम आशा रखते हैं कोई देंगे कर நம்மை நோக்கி வந்து வரும். हमारे ओर से आएगी। நம்ம ஆசைப்படுறதுக்கு வேறவே இல்லை. வசனம் சொல்லுது, அது வந்து பழிக்கும். जो वचन कहता है तुम्हारे हाकर पूरी हो जाएगी। நிறைய காரியம் நமக்கு தடைப்பட்டது, அது வந்து படிக்காம இருக்குது. बहुत कार्य हमारे रुकावट है, वहाँ के हमारे पूरी नहीं हुआ है। அது சோர்ந்து போகாம தொடர்ந்து வார்த்தையினால நம்ம அறிக்கையிடணும். निराश ना होते हुए लगातार उनकी वचनों को हम कबूल करना है। கிறிஸ்துவுக்குள் அவனுக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் आम என்று मसीह के अंदर सारे वचन मसीह के अंदर हाँ और आमीन कर है। நமக்கு சுகம் கர்த்தரிட்ட இருக்குது. ये जो चंगाई प्रभु के पास है। தொடர்ந்து எனக்கு ஒரு மாசமா பலவீனமாவே இருக்குது. लगातार 1 महीने से मुझे बहुत कमजोरी होती है। எனக்காக ஜெபம் பண்ணிடுங்க. मेरे लिए प्रार्थना कीजिए। हालेलुया हालेलुया। இன்னைக்கு நான் வருவேன்னு எனக்கு தெரியாது. आज मैं आऊंगी करके मुझे नहीं पता है। मैं प्रभु से मांगने लगी, பலன் இல்ல. मुझे बल नहीं है। என் பலன் நீங்க. मेरे बल हाँ पे, உட்கார கூட எனக்கு பலன் கிடையாது. बैठने के लिए मुझे बल नहीं रहा। எனக்காக நீங்க ஜெபம் मेरे लिए प्रार्थना कीजिए। हालेलुया हालेलुया। நமக்கு போராட்டம் உண்டு, அது நல்ல போராட்டம். जो हमारे अच्छी कुश्ती लड़ी है, அது என்ன போராட்டம்? वो कैसी है? அது நல்ல वो போராட்டம். अच्छी कुश्ती लड़ी है। தொடர்ந்து பலவீனம் வந்துட்டே இருக்கு. लगातार मुझे कमजोरी आती रहती है, அதனால அவர் கிருபை நம்மளை தாங்கும். लेकिन उसकी करुणा हमें संभालती है। இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையில தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. अब हमारे चाल चलने की जिंदगी में सीखने वाले कार्य बहुत ऐसे हैं। நம்மள இந்த உலகத்துக்கு சொந்தம் கிடையாது. हम इस जगत के लिए खुद की நம்ம नहीं है, பரதேசிகள். हम परदेशी நமக்கு हैं। ஒரு உலகம் இருக்குது. हमारे और एक दुनिया है। வந்து ஆதாம் இழந்ததை மீண்டும் 1000 வருஷம் அரசாட்சிக்கு இந்த பூமியிலே ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். जो आदम खोया हुआ उससे पाने के लिए प्रभु ने 1000 साल के राज्य हमारे लिए तैयार करके रखा है। 70 வருஷமோ 80 வருஷமோ அதுக்கு யார் வீடுகிட்ட நீங்க கட்டிட்டீங்க, யார் வீடுகிட்ட வச்சிட்டீங்கன்னு சண்டை போடுவோம் நம்ம. 70-80 साल के लिए मेरे घर के सामने तुम बांधा है, मेरे जगह के अंदर तुम रखा, ऐसे बहुत झगड़ा हम करते हैं। நம்ம திவ்ய சுவாபத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். हम दिव्य स्वभाव के लिए बुलाया गया है। हालेलुया हालेलुया।
நம்ம நற்கிரியைகளை செய்வதற்கு நம்மளை अब சிருஷ்டித்திருக்கிறார். भले का क्रिया करने के लिए हमें सृजन किया है. யாரெல்லாம் பணத்தை பணம்னு பாராம மற்றவங்களுக்கு யாருக்கும் உதவி செய்யணும்னு செய்தாங்களோ அவங்க 1000 வருஷம் அரசாட்சியில சேருவாங்க. जो कोई रुपया को रुपया ना मानते हुए दूसरे को मदद करता है वे 1000 साल के राज्य में वो जाएंगे. இப்ப யோசேப்பு போறாங்க. अब यूसुफ जाता है. அங்க வந்து இவங்க கிட்ட தப்பிச்சு ஓடுறாங்க. अब इनके पास बचकर जाता है. போய் சொல்றா. वो झूठ बोलते हैं. அப்ப எந்த கணவனுக்கு கோபம் வரும்? कितने भी जो पति को तो गुस्सा आएगा ही है ना. அவர் வீட்ல தான் சிறைச்சாலை இருக்கு. उनके घर के अंदर बंदीकरण रहा. சிறைச்சாலை उसकी जेल में डाला गया है. उनके राजा किस कहकर யார் இருக்கா? वहाँ पर कौन है? 21 வசனம் 39 21 கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. हालेलुया. சரித்திரம் சொல்லுது இந்த அம்மாவுக்கு குஷ்டரோகம் வந்துட்டு. तो इतिहास कहते हैं इस माजी को कोड़ी की बीमार आया எப்படி करके. பரிசுத்தமான அவங்க போய் சொன்னாங்க. कैसे पवित्र व्यक्ति को उन्होंने झूठ बोले हैं. அவங்க இல்ல ஆண்டவர் வந்து நியாயாதிபதி. प्रभु ने न्याय करने वाले हैं. ஆண்டவர் மன்னிப்பார். प्रभु ने क्षमा करेंगे. ஆனா ஒவ்வொருவருக்கும் நியாய தீர்ப்பு வச்சிருக்காரு. लेकिन हर एक लोग न्याय की डर लगा है. நம்ம பயந்து நடக்கணும். उसीलिए हम डर मान के चलना है. கடைசி நாட்களில் அவங்க குஷ்டரோகம் வந்தோடனே யோசேப்பு கதறுதார். अंतिम दिन में उसकी कोड़ी की बीमार है तो यूसुफ ने उसे उसकी देखकर बहुत रोता है. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற நானும் நீங்களும் आज आए हुए हम और आप வசனத்தின்படி நம்ம நடக்க கிருபாசனம் தண்டையில கேட்டு யோசனை அவர்கிட்ட கேட்கணும். वचन के अनुसार चलने के लिए अनुग्रह के स्थल के अंदर जाने के लिए उनके पास मांगना है. ஜெயிலே ஆண்டவருடைய கிருபை இருக்குது. जो बंदीगृह में परमेश्वर के अनुग्रह रहा. ஜெயில உள்ளதெல்லாம் இவர் ஜெயிலுக்கு வந்து ஒப்படைச்சிட்டார். जो बंदीगृह के लोगों वहाँ पर सभी निवासियों को इनके हाथों में सौंपा गया है. அங்க அரசு வேலை பார்த்த 2 பேரும் ஜெயிலுக்கு வராங்க. वहाँ पर जो काम करने वाला व्यक्ति 2 लोग बंदीगृह में आता है. இன்னொன்னு பான பத்திரக்காரன், இன்னொன்னு சுயம்பாய்களின் தகப்பன். एक தெரியும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு एक स्वयं बही वाले एक पिलहार करने वाले हैं. அப்போ அவங்க சொப்பனங்க वही दर्शन देखता है. அப்ப பான பத்திரக்காரன் சொல்லிதாரு 3 நாளைக்குள்ள உங்களை உயர்த்துவாரு. பழையபடி அதை வேலை செய்வீர். जो 3 दिन में तुझे ऊंचा करेंगे कर फिर से तेरे कामों में लगे रहेगा कर சுயம்பாய்களின் தலைவன்ட்டு சொல்லிதாரு 3 நாளைக்குள்ள உங்க தலையை உயர்த்தி உங்க தலையை எடுத்துருவாருன்னு சொல்றாங்க. पहला करने वाले से कहता है 3 दिनों में तेरे जो रात में वो तुम्हारा हिस्सा निकला जाएगा கர்த்தருடைய करके. ரகசியம் யார்கிட்ட இருக்கு? प्रभु की रहस्य किसके पास है? யோசேப்புகிட்ட இருக்கு. यूसुफ के साथ है. நம் இந்த வசனம் எனக்கு கொஞ்ச நாளா பேசுது. जो इस वचन मेरे लिए थोड़े दिन के लिए इसे बातें कर रही थी. யாக்கோபு 1:12 அதாவது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி யோனிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. भलाई और सभी अनुग्रह के कार्यों ज्योति की पिता की ओर से आती है. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் उनके अंदर कोई अदल बदल के कार्य कुछ भी नहीं है. அல்லேலூயா. हालेलुया. மாம்சத்தின்படி பழைய மனுஷன் நம்ம தரிச்சிருந்தோம்னா அந்த பழைய மனுஷனுக்குள்ள கலகம் நமக்கு पूरे पुराने दिन की समान पुराने मनुष्य को पहना रहेंगे तो उस मनुष्य के कार्य करने वाले झगड़े की आत्मा आ जाती है. கிறிஸ்துவை நம்ம தரிச்சு கொண்டோம்னா यदि मसीह को पहनना बोले तो சிந்தை நமக்கு உண்டாயிருக்கிறது சொல்லுது. मसीह की विचार हमारे अंदर होती करके बाइबल कहता है. ஏன்னா அவருடைய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டது. क्योंकि उनके आत्मा का हमें दिया गया है. இப்போ அவர் சொல்றாரு பான பத்திரக்காரன் என்னை மறந்துடாதீங்க. और पिलाहारने वाले को देखकर कहते हैं मुझे ना भूलना है. நாங்க வரதுக்கு காரணமே கிடையாது. मुझे यहाँ पर आने का कोई कार्य नहीं है. களவாய் கொண்டு வரப்பட்டது. मुझे चोरी से यहाँ पर लेके गया है. சொல்றாங்க. वैसे बोलता है. அவர் மறந்துட்டார். वे भूल गया है. மறக்கிறதுக்கும் ஒரு காரியம். जो भूल चूक होने के लिए भी कुछ कार्य होती है. ஏற்ற நேரத்துல அவர் என்ன செய்வாரு? வாய்க்குவார். योग्य समय में उन्होंने ऊंचाई करेंगे. எதுக்கு யோசேப்பு முதல்ல அனுப்புதாங்க? किसीलिए यूसुफ को पहले भेजता है. எதுக்கு அனுப்புதாங்க? किसके लिए भेजता है? எல்லாருக்கும் ஜீவரட்சணை. सभी को जीवन की देने के लिए. हालेलुया. हालेलुया. ஆண்டவருடைய திட்டம் கொடிய பஞ்சம் வரப்போகுது. प्रभु की विचारता की बड़ी कठोरता आने वाली है. அதுக்கு யோசேப்பு அனுப்புதார். इसलिए यूसुफ को वहाँ पर भेजता है. அதுக்கு எவ்வளவு துன்பங்களுடைய போக उसके लिए कितनी दुख की जरिए से पालना पड़ती है. சொந்த சகோதரர்கள் கொலையாளியாக மாற இருந்தாங்க. खुद की भाई लोग उनके लिए घात करने के समान हो गया है. தேவன் அதுக்கு ஒப்பு கொடுக்கல. प्रभु ने उन्हें नहीं सौंपा है. இவன் ஜெயில
போடப்பட்டாங்க. अभी बंदीगृह में डाला गया है। அங்கே அவர் ஜெயிலில் கைதி மாதிரியா இருந்தாரு. वहाँ पर कैदियों की समान रहा क्या? அங்கேயும் சமாதானத்தோட இருந்தார். वहाँ पर भी शांति के साथ बैठे हैं। எப்படி தேவன் நம்ம தேவன். देखिए कैसे हमारे प्रभु है। மோசமான சூழ்நிலை कितनी बुरी हालत में भी கர்த்தர் நம்ம கூட இருந்தார். यहोवा हमारे संग रहेगी तो சமாதானம் உண்டு. सब कुछ हमारे शांति मिलेगी। ராஜா சொப்பனங்கார் நமக்கு தெரியும். अभी राजा सपना देखता है, हम सब जानते हैं। அருமையான பசுக்கள் வெறும் மோசமான பசுக்கள். जो अच्छे पशु रहा और बहुत बुरे पशु भी रहा। கொழுமையான பசுக்கள் இந்த வறட்சி நிறைந்த அவலட்சணமான மாடு தின்னுபிட்டு. इस अच्छे हरियाली से चर्बी से भरा हुआ उस बछड़े ने जो सूखे पशु को खा लिया है, सूखे पशु ने उसे खा लिया है। ஒரே கதிரில 7 வருது. जो एक ही इसमें 7 फसल आती है। அதே மாதிரி இன்னொன்னுல 7 சாமியான கதிர். उसमें ही ये 7 प्रकार के अलग रीति से एक उपज होती है। சாமியான கதிர் இந்த பசுமையான கதிர் முழுங்கி போச்சு. इस भूसी की इस फसल ने अच्छे तंदुरुस्त से रहने वाला उस फसल को खा लिया है। சொப்பனம் கண்டு பார்வன் கலக்கம் வந்தார். दर्शन देखे फिरौन के जो व्याकुल हो जाता है। அப்பதான் அந்த பானபாத்திரக்காரர் சொல்றாரு, तब इस पहलहारने वाला ने कहता है, நான் செய்த தவறு இப்பதான் புரியுது. तुम करने वाला गलतियों को मैं जानता हूँ। ஏன்னா சிறையில ஒரு எபிரேய வாலிபன் இருக்கான். क्योंकि बंदीगृह में एक इब्रानी है, वो जो जवान है। எங்களுக்கு சம்பவித்தது கரெக்டா சொன்னான். हमें जो घटना हुआ है सब कुछ सही रीति से बताने लगा। அவசரமாக கொண்டு வரப்படும். उन्हें तुरंत जल्दबाजी लेके गया है। சொல்றாரு, वैसे कहता है। யோசிப்புக்கு நேரம் போயிடும். அல்லேலூயா हालेलुया। அப்போ இவர் ஆண்டவர் அப்போ சொப்பனத்தை அர்த்தம் சொல்றாரு. इन्होंने जो सपना को अर्थ बताते हैं। 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது. 7 साल अकाल आएगी। அதுக்கு முன்னால 7 வருஷம் செழுமை இருக்கு. उसके बाद 7 साल पहले जो अच्छी हरियाली होती है। செழுமை வருஷத்துல நீங்க 5ல 1 எல்லாத்தையும் வாங்கணும். उस हरियाली के वर्षों में 5 में एक बाग ले खटो बटोर कर रखना है। தானியங்கள்லாம் சேர்த்து வைக்கணும். सारे धान्य को उसे इकट्ठा करना है। பஞ்சம் வரும்போது அது சரியா வரும். जो अकाल के समय में उसे पूरी कर लेंगे। புத்தி உள்ளவங்க இதை கொடுங்கன்னு சொல்றாங்க. बुद्धिमान के साथ तुम्हें दे दो कर அவர் சொல்றார், தேவ ஆவியை பெற்ற உன்னை விட யார் புத்திசாலி? उन्होंने कहता है, फिरौन कहता है, परमेश्वर क्या प्रभु की आत्मा पाए हुए तुम्हारे जरिए और कौन हो सकता है? இவ்வளவு துன்பத்தின் பாதையில் துயரத்தின் பாதையில் வந்தாலும் 17 வயசுல வந்தவர் பார்வோன் கிட்ட 30வது வயசுல நிக்காரு. देखिए दुख संकट से भरा हुआ उस यूसुफ ने 17 उम्र में वहाँ पर मिस्र में आता है, लेकिन अब वो राजा के सामने खड़ा रहता है। சங்கீதம் 105 சொல்லுது, விலங்கு வந்து அவரை புடமிட்டது. जो भजन संहिता 103 कहता है कि जो उसके लिए जंजीर आके उसे ताया गया कर பல கஷ்டப்பட்டான அவர் நீதியிலிருந்து மாறவே இல்லை. कई प्रकार की दुख उठाए, लेकिन उसकी धार्मिक से नहीं हटा गया है। இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? अब वो क्या करता है? இவர் உயர்வுக்கு வந்துட்டாரு. अभी ऊंची स्थान पे आने लगे। அப்பா சகோதரர்களை பார்க்கணும்னு நினைச்சாரா? पिता भाई लोग देखना करके सोचे हैं क्या? நினைக்கல. नहीं सोचे हैं। ஏன்? क्यों? அவங்களையும் கடவுளுக்கு பயத்துல நடத்தணும் அப்படின்னு தான் நமக்கு வேதத்துல இருந்து நமக்கு புரியுது. उनकी मसीह की जो भय के साथ जीवन बिताना करके सोच ले। இவங்க பஞ்சம் ரொம்ப வந்தோடனே அவங்க அப்பா சொல்றாங்க, எகிப்துல நிறைய தானியம் இருக்கு, வாங்கிட்டு வாங்க. अभी अकाल बहुत बड़े आ चुके हैं। याकूब कहता है अपने बेटे से, तुम मिस्र में जाकर हमारे भोजन लेकर आ। சுருக்கமா சொல்லி முடித்தேன். मैं जल्दबाजी कहकर खत्म करता हूँ। போறாங்க, யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டாரு. यूसुफ ने उसे पहचान लिया है। யோசேப்பு ராஜரிகமா இருக்காரு. यूसुफ अच्छे राज रीति से रहा। வாசியில பேசுறாரு. ये जो उनके भाषा में बोलता है, உங்க ராஜாவுக்கு அடுத்தவர் அப்படின்னு அவங்க நினைக்காங்க சகோதரர். वो भाई लोग सोचेंगे राजा की दूसरे स्थान में बैठने वाला कर அவருக்கு அந்த சொப்பனை ஞாபகத்துக்கு வருது. उनके लिए वो दर्शन याद दिलाती है। இங்க வந்து வணங்குறாங்க. वहाँ कर जो उसे दंडवत करता है। சொப்பனத்துல அவர் வாழ்ந்துட்டார். सपनों में वो जीवन बिताने लगे। நமக்கு ஒரு வெளிப்பாடு தந்தா மாறாது. हमारे एक प्रतिकरण देख तो कभी नहीं बदलती है। அதை விசுவாசித்து நம்ம ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணணும். उसे विश्वास रखकर प्रभु के अंदर हर एक बार उनके लिए प्रार्थना करना है। சகோதரர்களும் முரட்டாட்டம் உள்ளவர்களாக, கொலைகாரர்களாக